அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் 2 வருஷமா எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்காமலே இருந்தாங்க. இப்போதைக்கு 2025 டு 2026ல புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாவே நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு கிட்டத்தட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 7783 அஃபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அதுல 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா கிடைச்சிருக்குது. என்னென்ன போஸ்டிங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அங்கன்வாடி ஒர்க் அங்கன்வாடி உதவியாளர், முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்றது, அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம எங்க வாங்கணும், அப்ளை பண்ணி நம்ம எங்க கொடுக்கணும், அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை நாளையில இந்த வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகிறது. இதை பத்தின முழுமையான தகவல்லாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, இதுல அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல பண்ணணுமா, ஆன்லைன்ல பண்ணணுமா, அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கான சம்பளம் எவ்வளவு கிடைக்கும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்ளை பண்றதுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிபிகேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அபிஷியலாவே நோட்டிபிகேஷன் கிடைச்சிரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம தொடர்ச்சியா கொடுக்கறதுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க 2025 2026 ஆண்டிற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன். சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பாத்தீங்கன்னா 7783 அபிஷியல் வேகன்சி கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு அங்கன்வாடி, முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்கு நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு அபிஷியலா கிடைச்சிருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் அங்கிருந்து தான் அபிஷியல் நமக்கு கிடைச்சிருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டோட்டலா 7783 அபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? அடுத்ததா என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க நமக்கு. சரிங்களா? இந்த போஸ்டிங் தான் நம்ம என்னென்ன நோட்டிபிகேஷன் என்ன ஏதுன்றத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா குவாலிஃபிகேஷன். மினிமம் நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்கன்னா கூட இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் தான், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு மேல டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்ததா இதற்கான பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இதற்கு வந்து பர் மந்த்துக்கு 7700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி சேலரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போக போக இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்க அதிகப்படியான சேலரியோட நமக்கு கிடைக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 20,000 வரைக்கும் இதற்கான சேலரி வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வேரியன்ட் ஆகும். சரிங்களா? அடுத்ததான் வந்து
ஜாபோட லொகேஷன். ஓகேங்களா? அடுத்தது ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துக்குள்ள, அதாவது தமிழ்நாடுக்குள்ள எங்க வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கிடைக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க ஒர்க் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். ஆனா ஒரு சில பேர் வந்து நான் இந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணேன். என்னுடைய சொந்த மாவட்டத்துல தான் அப்ளை பண்ணேன். ஆனா எனக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் தூரமா போட்டுருக்காங்க போஸ்டிங்க. அதனால என்னால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அப்படின்ற மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகாது. நமக்கு தேவை ஒரு அரசு வேலை தான் தவிர்த்து, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போஸ்டிங் போட்டாலும் ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துரலாம். சரிங்களா? ஸோ தெரிஞ்சவங்க வேலை கிடைச்சா போதும்ன்னு இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் புரியாதவங்க இப்படி இருப்பாங்க. ஸோ ஓகேங்களா? 2 விதமாவும் சொல்லியாச்சு. உங்களுக்கு எப்படி எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ, நீங்க அத வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா, இந்த வேலைவாய்ப்ப பொறுத்தவரைக்கும் அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்லைன்ல பண்ணணுமா? ஆஃப்லைன்ல பண்ணணுமான்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இது ஆன்லைன்லயும் பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன்லயும் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ நீங்க ஆன்லைன்ல பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். நீங்க ஆஃப்லைன்ல பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைச்சிரும். ஈஸியா இப்போதைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி ஃபில் பண்ணி எங்க குடுக்கணுன்றதையும் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அடுத்ததான் அஃபிஷியல் வெப்சைட். நீங்க ஆன்லைன்ல பண்றவங்க இந்த வெப்சைட்ல போய்ட்டு தான் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ யார் யாருக்கெல்லாம் அப்ளை பண்ற வீடியோஸ், அதாவது இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ற வீடியோஸ் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அப்ளை பண்ற வீடியோஸும் நம்ம குடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இதோட அஃபிஷியல் வெப்சைட்ன்னு பார்த்தோம்னா, https://icds.tn.gov.in ICDSTN/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத மென்ஷன் பண்றாங்க. அதுல அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 3886 போஸ்டிங் குடுத்திருக்காங்க. அதுல மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 305 வேகன்சி நமக்கு அபிஷியலா கிடைச்சிருக்குது. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு மீண்டும் 3592 வேகன்சி அபிஷியலாவே நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் ஆல்ரெடி நம்ம மேலேயே பார்த்தாச்சு. அங்கன்வாடி ஒர்க்கர் 3 விதமான போஸ்டிங் குடுத்திருக்காங்கன்னா, அந்த 3 விதமான போஸ்டிங்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் குடுத்திருக்காங்க. அதுல அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். மினி அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதுமானதுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து சேலரி. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எது எதுக்கு எவ்வளவு சேலரின்றது தெரியணும் இல்லையா? ஸோ அதுல அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பெர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7700 ஸ்டார்ட் பண்ணி 24,000 வரைக்கும் இதற்கான பெர் மந்த் சேலரி கிடைக்கும். மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 5,700 ஸ்டார்ட் பண்ணி 18,000 வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத சேலரின்னு சொல்லியிருக்காங்க. இது லைஃப் டைம். அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 4,100 ஸ்டார்ட் பண்ணி 12,500 வரைக்கும் இதற்கான பெர் மந்த் சேலரி கிடைக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா வயது வரம்ப பொறுத்தவரைக்கும் மினிமம் ஏஜ் வந்து 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, என்னோட சஜஷன் படி நீங்க பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா, அவங்களுக்கு தான் அதிகப்படியான முன்னுரிமையும் இதுல கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான வீடியோல நம்ம அப்டேட்டா எல்லாருக்குமே நம்ம குடுத்திருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க. சீக்கிரமாவே அப்ளை பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வயது வரம்பெல்லாம் எல்லாமே குடுத்தாச்சு. ஸோ இதுல செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ லென்த்தா போகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்றேன். ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இதோட வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ணிக்கணும். அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்முமே குடுத்திருக்காங்க. நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க ஆன்லைன் அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா? அந்த வெப்சைட் குடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க் வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட் இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப லிமிட்டான டைம் தான் இருக்கு. ஸோ எல்லாமே சொன்னேன். ஆனா அப்ளை பண்ற டேட் மட்டும் சொல்லலன்னு கேட்குறீங்களா? இதற்கு அப்ளை பண்றதுக்கு எப்போ ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்தோட 20ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி, அடுத்த மாதத்தோட 15 டூ 20ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து குடுப்பாங்க. கிட்டத்தட்ட 20, 25 நாள் டைம் வந்து அப்ளை பண்றதுக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் அப்டேட். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே அப்ளை பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.